இசை முரசு அவர்கள் பாடிய பாடல்கள் ஆதீனங்கள் பாடுகிறார்கள். பல்வேறு மடங்களில், சைவ மடங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சமய நல்லிணக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் இசை முரசு நாகூர் அனிபா. எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். ராமன் அப்துல்லா படத்தில் இசைஞானியினுடைய இசையில் உன்மதமா என்மதமா ஆண்டவன் எந்த மதம் என்று சொல்லி அற்புதமான பாடலை பாடியவர். சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றியவர். அப்படிப்பட்டவர் இந்த மண் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இருக்க வேண்டும், மாமன் மச்சான்களாக இருக்க வேண்டும், இந்த மண்ணை மதவெறி சக்திகள் பீடித்துவிடக் கூடாது என்பதில் வாழ்நாள் முழுவதும் அவர் அக்கறை காட்டினார். அப்படிப்பட்ட தலைவர், அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையுடைய மண்ணில் இன்றைக்கு மதவெறி சக்திகள் திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து இந்த அரசை என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி இந்த மண்ணை கூறு போடுவதற்கு துடிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்கள் என்ன சொல்லி வருகிறார்கள்? சொல்லிவிட்டுத்தான் வருகிறார்கள், மறைமுகமாக வரவில்லை. டிக்ளேர் பண்ணிட்டு வர்றாங்க, அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லி வருகிறார்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், 1992 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்திற்கு முதலமைச்சராக இருந்தால் அயோத்தி கூட நடந்திருக்காது, பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது, பாபர் மசூதி காக்கப்பட்டிருக்கும். இதே வேலையைத்தானே அன்னைக்கு செய்தாங்க. நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க, தொட மாட்டோம் இடிக்க மாட்டோம்னு. நீதிமன்றம் அனுமதித்தது. ஆனால் என்ன நடந்தது? இடித்து விட்டார்கள். அதை முதலமைச்சர் கவனத்தில் வைத்திருக்கிறார். இவங்க என்ன செய்வாங்க? இவங்க 2 பேர் இல்ல, 10 பேர் இல்ல, எத்தனை பேரை அங்கே அனுமதித்தாலும் அங்கே இருக்கிற சிக்கந்தர் தர்காவை அகற்றி விடுவார்கள். அது இந்த மண்ணில் ஒரு தீராத களங்கத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும். எனவே யாரு சொன்னாலும் சரி, இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட், இதுதான் இந்த அரசின் நிலைப்பாடு. இந்து மக்களின் நம்பிக்கையும் காப்பாற்ற வேண்டும். காலம் காலமாக ஏற்றப்பட்டு வந்த இடத்தில் அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறார். 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி வச்சிருக்கிறார். எத்தனை? 1 கோயில் 2 கோயில் அல்ல, 4000 திருக்கோயில்களுக்கு. சட்டமன்றத்தில் எழும்பி துணை கேள்வி கேட்டா கூட ஒரு கோயிலை பற்றி வரலாறே சொல்லுவார். யாருக்கு பாடம் எடுக்கிறீங்க? சங்கிகள் யாருக்கு பாடம் எடுக்கிறீர்கள் கோயிலை பற்றி? திராவிட இயக்கம் சமயப்படிகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்து மக்களின் நம்பிக்கைகள் அவ்வளவு சிறப்பாக காக்கப்படுகிறது இந்த ஆட்சியில்.